இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணால் தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். மண்ணெல்லாம் போனதுக்கப்புறமேட்டு பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த கடுகு போடுறப்ப இடமே இதாகிடும், அப்படியே வெடித்து வந்துடும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி குக்கர் மூடி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த கடுகு வெடிக்கிற வரைக்கும் நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வெடிக்காது. எல்லோரும் சமையல்னாவே அதுக்காக தான் பயப்படுறாங்க. அதுக்காக இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெளியிலையும் சிதறாது, நம்ம மேலேயும் படாது. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பாலக்கீரை தான். பாலக்கீரைக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு சீரகம், அடுத்து மிளகா, அடுத்தது கொஞ்சமாக பாசிப்பருப்பு, இதில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு, அடுத்து உளுந்து நிறையா சேர்த்துக்கிறேன். கீரை பார்த்திங்கன்னா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் இதுக்கு தேவையானது. இதுக்கு கீரை தான் மெயினாக இப்போ நம்ம இது பண்ண போகிறோம். இது கடுகு, இது உளுந்து நான் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். ஏன்னா இது செஞ்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கீரை ஒன்றுமே இருக்காது. அதனால் இந்த உளுந்து, இந்த பாசிப்பருப்பு மட்டும்தான் தெரியும். அதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னா உளுந்து வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டோம்னா அது டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அது நல்லா கொஞ்சம் கலர் மாறினா நல்லாயிருக்கும். கலர் மாறினதுக்கப்புறமேட்டு வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் இப்போ இது பருப்பு நல்லா இதாகிட்டுருக்கு. அதோடு இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து கீரை சுண்ட பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறையா ஆகிற மாதிரியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் நான் எண்ணெய் சேர்த்து செய்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா வெந்தயம் நான் ஊற வச்சுருக்கேன். டெய்லி என்ன பண்ணுவேன்னா ஊற வச்ச வெந்தயத்தில் தண்ணி ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு மறுபடியும் 2வது தண்ணி ஊற்றி மறுபடியும் அதை குடிச்சிட்டு 3வது தண்ணி ஊற்றி குடிச்சிருவேன். கடைசியாக 4வதாக என்ன பண்ணுவேன்னா அப்போ தான் அந்த வெந்தயத்தை எடுத்து சாப்பிட்றப்ப அது கசப்பும் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சத்து வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால இப்போ இந்த வெயில் காலம் ஆரம்பித்ததுனால இந்த இது ஃபாலோ பண்ணுவேன். இப்போ இந்த கீரையில் பார்த்திங்கன்னா தண்டு நான் போடல, வெறும் கீரையை மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு நல்லா இதாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் போடலாம்.
கீரையை நல்லா நான் கிளறி விட்டுக்கிட்டே வரேன். இது ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். காலையில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் இல்லைன்னா இந்த கீரையை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக 2 நிமிஷத்தில் வெந்துடும். டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை. இது பச்சை பாலக்கீரை. இதில் பசலைக்கீரையும் இதுவும் சேம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பசலைக்கீரையும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்தா சூப்பராக இருக்கும். பசலைக்கீரை நிறைய பேர் பசலைக்கீரை சாப்பிட மாட்டாங்க. அதுலேயும் சேம் பாலக்கும் பசலையும் ஒரே மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது பச்சை கலரில் இருக்கும், அது கொஞ்சம் ஒரு ரெட் கலரில் இருக்கும். மாசமாக இருக்கிறவங்க சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது. அது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த பாலக்குலேயும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது டெய்லி சேர்த்தாலும் நல்லது. ஆனால் குளிர்ச்சி, இது சாப்பிட்டோம்னா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். வெயில் நாள் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. ஏன் இப்போ நான் இதில் தண்டை எடுத்து தனியாக வச்சுட்டேன் அப்படின்னா, இப்போயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயே கீரையே தெரியல பாருங்கள், வெறும் தண்டாக தான் தெரியும். பிள்ளைங்க எடுத்து சாப்பிடவே மாட்டாங்க, அந்த தண்டை ஒதுக்கி தான் வைப்பாங்க. இதே வறுத்துட்டு நல்லா ஒரு தண்ணி தெளித்து, லைட்டாக தண்ணி தெளித்தா கூட போதும். இது வறுக்க இதுலேயே பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா வரும். இதில் தண்ணி நான் எதுவுமே ஊற்றவே இல்லை. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இதுலேயே தண்ணி நிறையா வரும். இந்த பருப்புக்காக மட்டும்தான் நம்ம லைட்டாக தண்ணி தெளிக்க போகிறோம். இப்போ கீரையே கடைசியில் பார்த்திங்கன்னா கீரையே எதுவுமே இருக்காது, வெறும் இந்த பருப்பு தான் தெரியும். கீரை ரொம்ப சுண்டி போயிடும். இப்போ தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். தண்ணி லைட்டாக அதே மாதிரி வரமிளகா போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா போட்டால் அது அடையாளம் தெரியாது, கலர் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால பிள்ளைங்க கடித்து சாப்பிட்ருவாங்க. அதனால் வரமிளகா போட்டால் அது தனியாக தூக்கி வச்சுருவாங்க. இதில் இந்த வெங்காயமும் பாசிப்பருப்பு உளுந்து அது மட்டும்தான் தெரியும். கீரை ரொம்ப சுண்டி போயிடும், கீரை எதுவுமே இருக்காது. அதனால தான் இப்போ என்ன பண்ணலாம், இது ஒரு மூடி போட்டு மூடி இறக்க வேண்டியதுதான். கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே இறக்க வேண்டியதான். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் சேர்க்கவே இல்லை. உப்பை நான் கடைசியில் சேர்க்குறேன். பருப்பு வேகணுங்கிறதுக்காக நல்லா என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் தண்ணி நல்லா விட்டு இந்த பருப்புலாம் அப்போ தான் வேகும். பருப்பு வெந்துருச்சு அப்படின்னா நம்ம இறக்கிடலாம். ஏன் கடைசியில் உப்பு போட சொல்கிறேன்னா, கீரை சுண்டிடும். கீரை சுண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆகிடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நம்ம போட்டோம்னா உப்பு கம்மியாக இருக்கும். நம்ம ஆரம்பத்துலேயே போட்டோம்னா கீரை நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் உப்பு அதிகமாக போட்டுருவோம். இப்போ கடைசியாக என்ன பண்ணிட்டோன்னா, ஒரு கட்டி கீரை வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா இலை மட்டும்தான் போட்டேன். அது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நான் உப்பு சேர்க்குறேன். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது இந்த உளுந்து நல்லாயிருக்கும். கீரையோடு கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கீரை தெரியவே இல்லை பாருங்கள், வெறும் உளுந்து தான் தெரியுது. ஆனால்
கீரை நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் சுண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரையே எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். சீக்கிரம் வெந்துடும் அது. கீரையுமே ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இந்த கீரையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணுங்கள். மண் நிறையா இருக்கும். வாங்கி ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா தான் மண் அதில் அடியில் அப்படியே இருக்கும். அந்த மண் இல்லாமல் இந்த கீரை சமைக்கிறப்ப மண் நரன்னு இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சமைக்க ஆரம்பித்தோம்னா அந்த நரன்னு மண் இருக்கும் கீரையில். அது சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. அதுக்காக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கீரை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இது என்ன ஆகும்னா லைட்டாக பார்த்திங்கன்னா எண்ணெய் மட்டும்தான் அங்கங்கே தெரியுது பார்த்திங்களா. இப்போ எண்ணெய் லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் அதனால தான் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துது. நான் நல்ல பெரிய கரண்டியை எடுத்து தான் வறுக்கிறேன். அப்போ தான் கை நம்ம ரொம்ப நேரம் நின்று வறுத்துக்கிட்டே இருக்கிறதுனால கரண்டி சூடாகிடும். சின்ன கரண்டி இல்லாமல் பெரிய கரண்டியாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்மளோட கீரை சூப்பராக இருக்கும். அது நல்லா வாசனை வர ஆரம்பிக்குது. இதில் உளுந்து, பாசிப்பருப்பு, சீரகம் கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கீரை சீக்கிரமும் முடிஞ்சிடும் வேலை. மற்ற கீரை கூட நம்ம ரொம்ப நேரம் வறுக்கணும், குழம்பு வைக்கணும், லேட்டாகும். இந்த பாலக்கீரை மட்டும் நல்லாயிருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும். செய்கிறதுக்கும் ஈஸியான வேலையாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம். எல்லோரும் சாப்பிடுவாங்க. இப்போ கீரை பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணிடலாம். மாசமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நிறைய சேர்த்துக்கங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த செஞ்ச கீரை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள்.